பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மகா மகா ஒண்ணு தாண்டி நில்லு. மகா என்ன இது, எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்னடி அர்த்தம்? ஒன்னும் இல்ல, முதல்ல வழிய விடு. மகா சாரிடி, நான் நேத்து ஏதோ தெரியாம பேசிட்டேன். சாரிடி, நேத்துல இருந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. சாரி மகா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. சரி ஓகே, மன்னிச்சிட்டேன், போதுமா? வழிய விடு. மகா நீ பேசுறதுலயே எனக்கு தெரியுதுடி என் மேல நீ எவ்வளவு கோவத்துல இருக்குன்னு. உன் கோவம் நியாயமான ஒண்ணுதான் மகா, ஆனா ப்ளீஸ் டி தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ. அப்போதைக்கு நீ கவின்காக தான் வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்றேன்னு நான் நினைச்சேன்டி, அதான் அப்படி பேசிட்டேன். சாரி டி, சாரி ரொம்ப. எனக்கு வேற யார் என்னை பத்தி என்ன பேசியிருந்தாலும் அதை பத்தி நான் கவலையே பட்டுக்க மாட்டேன். ஆனா நீ பேசுனதா ராக்கி என்னால சத்தியமா தாங்கிக்க முடியல. எப்படிடா இவ்வளவு மாசம் என் கூடவே இருந்துட்டு நான் இப்படிதான் பண்ணிருப்பேன்னு உன்னால எப்படி யோசிக்க முடிஞ்சது? இல்லடி, அது ஏதோ ஆதங்கத்துல. பிகாஸ் நீ எல்லாருக்கு நேரமும் வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது அவரோட மனநிலைமையும் பார்க்கணும் இல்லடி. நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது கவின்காக ப்ரப்போஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சுடி, அதனால தாண்டி அப்படி கேட்டேன். சாரிடி, சாரி ரொம்ப. இல்லை எனக்கு புரியல. நான் கவின்காக தான் வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி நடிக்கணும்னா எப்பவும் நடிச்சிருந்திருப்பேனே, எதுக்காக நேற்று நடிச்சேன்? ராக்கி ஒரு உண்மை என்னன்னா, ஆக்சுவலாக கவின்க்கும் எனக்கும் நேற்று ஹீட்டான ஆர்குமெண்ட் போணுச்சுதான். அண்ட் நான் இன்னைக்கு இல்லை ராக்கி, ஏற்கனவே கவின் கிட்ட சொல்லிட்டேன் என் மனசுல வெற்றி தான் இருக்காருன்னு. என்ன மகா, என்னடி சொல்ற? வெற்றி தான் உன் மனசுல இருக்காருன்னு ஏற்கனவே கவின் கிட்ட சொல்லிட்டியா? ஆமாண்டா, என் மனசுல வெற்றி தான் இருக்காருன்னு நான் ஏற்கனவே கவின் கிட்ட சொல்லிட்டேன். உடனே நீ என்கிட்ட கேட்காத, வெற்றி உன் மனசுல எப்போ வந்தாரு, நீ அவரை எப்போலேருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு. சத்தியமாக எனக்கு அதுக்கான பதில் தெரியாதுடா ராக்கி. பிகாஸ் நான் எப்போலேருந்து அவரை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், எப்போ அவர் என் மனசில் வந்தார்னு எனக்கே தெரியாதுடா. ஆனால் அவர் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். முக்கியமாக நானாக இருக்கேன்டா. நான் நானாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன். நான் நானாக இருக்கேன். அவர் கூட இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும் அப்படி அவர் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அவர் கூட லைஃப் லாங் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சுடா. அதனால தான் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் மேக் பண்ணேன். இதில் என் தப்பு என்னடா இருக்குது? என் மனசில் என்ன இருந்துச்சோ அதை நான் வெற்றி கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். இது கவின்காகலாம் இல்லை. அஃப்கோர்ஸ் நான் கவின் கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன். அவன் நேற்று மறுபடியும் என்னை கூப்பிட்டு அகைன் நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். எனக்கு வேறு வழி தெரியலை. அதனால தான் நான் வெற்றிக்கிட்ட வந்து என் மனசில் உள்ள காதலை சொல்லிட்டேன். இப்போ சொல்லு, நான் கவின்காக தான் வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணனா? சாச்சா இல்ல மகா, நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஏற்கனவே கவின் கிட்ட வெற்றி தான் உன் மனசுல இருக்காருன்னு சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது நீ நேற்று வெற்றி கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணினதுல எந்த தப்புமே இல்லை. ஆனா நீ கவின்காக தான் வெற்றி கிட்ட லவ்வ சொல்றியோன்னு நான் தாண்டி தப்பா நினைச்சிட்டேன். சாரிடி. இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் எனக்கு உண்மையாவே ரொம்ப ஷாக்கா இருக்கு மகா. நான் ஆக்சுவலா என்ன நினைச்சேங்கிறத ஒப்பனா சொல்லட்டுமா? உனக்கும் வெற்றிக்கும் இடையில என்னமோ ஒன்று ஓடுதுன்னு தெரியும், ஆனா என்னன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். இன்ஃபேக்ட் வெற்றி தான் அவர் மனசுல உள்ள காதலை உன்கிட்ட சொல்லுவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். பட் டோட்டலி ஆப்போஸா நடந்துச்சு. பிகாஸ் நீ வந்து வெற்றி கிட்ட லவ்வ சொல்லும்போது எனக்கு சத்தியமா சொல்றேன் செம்ம ஷாக் மகா. அட் த சேம் டைம் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. பிகாஸ் நீங்க ரெண்டு பேருமே செம்ம பேர் தெரியுமா? சத்தியமாடி, வேணும்னா ஆடியன்ஸ் கிட்ட கூட கேட்டு பாரு, நான் எவ்வளவு நாள் புலம்பி இருக்கேன்னு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம. ஃபைனலி நீ லவ் சொல்லிட்ட. எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப சந்தோஷப்படாதடா. வெற்றி சைட்லேருந்து இன்னும் ஒரு ஆன்சரும் வரல. பார்த்தல நேற்று வெற்றி எவ்வளோ சைலண்ட்டாக இருந்தாருன்னு. அவரோட சைலண்ட்டுக்கு என்ன காரணம்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. பட் என்னமோ தெரில, என் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நான் வெற்றிக்கிட்ட என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க வெற்றின்னு என்றைக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அதை ஒரு டைமும் சொல்ல போகும்போது ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஃபைனலி என் மனசில் உள்ளதை நான் வெற்றிக்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அவர் தான் என்ன சொல்லுவார்னு தெரியல, பார்க்கலாம்.
ஹேய் என்னடி நீ படிக்க இவ்வளவு கூலா பதில் சொல்லிட்டு இருக்க? அடியே நேத்திலேருந்து என்னடா இது இவ ப்ரப்போஸ் பண்ணிட்டா, வெற்றி எந்த பதிலும் சொல்லாம சைலண்டா நிக்கிறாருன்னு நேத்திலேருந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் இன்னைக்கு கூட இவ்வளவு சீக்கிரம் நான் ஆஃபீஸ் வந்ததுக்கான காரணமே வெற்றி வந்து என்ன பதில் சொல்ல போறாருன்னு தான். எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி நான் அப்படி பதட்டத்தோட வெயிட் பண்ணா, நீ என்னடி இவ்வளவு கூலா இருக்க? டேய் சரி என்னடா பண்ண சொல்கிறேன் அவருக்கு சும்மா சும்மா கால் பண்ணி மெசேஜ் பண்ணி வெட்டி நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணல, எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு அப்புறம் போட்டு டார்ச்சர் பண்ண சொல்கிறியா? நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். வெற்றிக்கு உண்மையாகவே என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அவரே வந்து என்கிட்ட லவ்வை சொல்லுவார் சரியா? அது வரைக்கும் சத்தியமாக அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஈவன் இன்னைக்கு அவர் ஆஃபீஸ் வந்தால் கூட நான் எதுவும் கேட்க மாட்டேன். என்னடி பேசுற நீ? என்ன பொண்ணுடி நீ? உனக்கு எந்த கேட்டகரியிலடி சேர்க்கறது? என்னடி நேத்தி எத்தனை பேருக்கு முன்னாடி அவரை கட்டி பிடிச்சி அவருக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு, சரி ஓகே நீ பதட்டத்தில் இருப்ப, வெற்றி என்ன சொல்ல போறாரு ஏது சொல்ல போறாருன்னு நான் பயந்துகிட்டு வந்தா, நீ என்னடா இவ்வளவு கூலா அவர்கிட்ட நான் எதுவும் கேட்க போறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேண்டி இத்தனை பேருக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோமே, ஒருவேளை அவரு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு உனக்கு பயம் இல்லையா என்ன? டேய் என்னடா பேசுற நீ பேசுறத பார்த்தா ஏதோ வெற்றியை லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டா நான் தாடி வச்சுக்கிட்டு தேவதாஸ் மாதிரி சுத்தணும்னு நினைக்கிற போல இருக்கே. அப்படியா? என்ன? ஐயோ கடவுளே, அடி நான் அப்படி சொல்ல வரலடி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெற்றியும் ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. பிகாஸ் அவருக்கும் ஒன்றை பிடிக்கும். ஆனால் அவர் நேற்று ஏன் சைலண்டாக இருந்தாருன்னு தான் எனக்கு சுத்தமாக தெரியலை. அந்த பயம் மட்டும்தான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை சரியா? அப்படியா? பார்க்கலாம் எப்படியா இருந்தாலும் அவர் ஆஃபீஸ்க்கு வந்து தானே ஆகணும். வந்ததுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. சரி ஓகேடா, வேலை நிறையா இருக்குது, போகலாமா? எப்படி உன்னால இவ்வளவு கூலா இருக்க முடியுது? சத்தியமா சொல்றேன்டி, ஏதோ நான் வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி. என் பதட்டத்துல கால்வாசி கூட உங்ககிட்ட இல்லடி. எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? ஆனா இப்ப யோசிக்கிறேன், வெற்றிக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தேவையான்னு. டேய் என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு இதுக்கப்புறம் டிசைட் பண்ண வேண்டியது வெற்றி தாண்டா. பிகாஸ் என் மனசில் உள்ளதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ உரிமை இருந்துச்சோ அதே மாதிரி வெற்றி மனசில் உள்ளதை சொல்கிறதுக்கு அவருக்கு நிறைய உரிமை இருக்குது. ஸோ பிடிச்சிருக்கிறதும் பிடிக்காததும் அவரோட விருப்பம். நான் என் விருப்பத்தை சொல்லிட்டேன், அது போதும் எனக்கு. பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னு. சரி ஓகேடா, டைம் ஆகுது, போகலாமா? என்னமோ போடி, வெற்றி எப்படா ஆஃபீஸ் வருவார், அவர் என்ன பதில் சொல்வார்னு நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி விடு, என் மேலே உள்ள கோவம் போயிடுச்சா? ஹே சத்தியமா நேற்று நான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அப்படி பேசிட்டேன்டி. சாரி. டேய் சத்தியமா மேலே கோவம்லாம் இல்லைடா, குட்டியாக ஒரு வருத்தம் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை சரியா? ஓவராக பேசாமல் முதல்ல வா போகலாம். ஐயோ நானும் பார்த்தேன், இவ்வளோ மாதிரி ஒரு கூலான ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை. ஒரு பொண்ணு டேக் இட் ஈஸியா இருக்கலாம், இந்த அளவுக்கு டேக் இட் ஈஸியா இருக்க முடியுமா என்ன? கொஞ்சமாச்சும் பதட்டம் இருக்கா அவன் முகத்துல? ஐயோ கடவுளே, அவளுக்கு இருக்க வேண்டிய பதட்டம்லாம் எனக்குள்ள இருக்கு. வெற்றிக்கு எப்போதான் வருவார்னு தெரியல. நேற்று வேற நான் கேட்டதுக்கும் அவர் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே போயிட்டாரு. மகா ப்ரப்போஸ் பண்ணப்பையும் சைலண்டா தான் இருந்தாரு. அவரோட முடிவு என்னவாதான் இருக்கும்? ஐயோ ஒரே குழப்பமா இருக்கே. வெற்றி எப்பதான் நீங்க வருவீங்க? மோனி லஞ்சுக்கு போலாமா? போலாம். சோஃபியாக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நேற்று மகா வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணினா, ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட நீ கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறா. அப்போ வெற்றி உனக்கு கிடைக்க மாட்டாருன்னு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? மோனி நோ, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. வெற்றி என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கல அண்ட் அந்த மகா போய் வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணினதை பற்றிலாம் நான் கேர் பண்ணாமலாம் இல்லை. ஆனால் அஃப்கோர்ஸ் நான் கேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ நோட் பண்ணியா, வெற்றி இன்னைக்கு ஆஃபீஸ் வரவே இல்லை. மகா வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணினது ஒருவேளை வெற்றிக்கு பிடிச்சிருந்தா, வெற்றி மனசில் மகா இருந்திருந்தானா நேத்தி அவளுக்கு பதில் சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி இல்லையா என்னைக்காச்சும் ஆஃபீஸ் வந்திருக்கலாம். பட் அவர் இன்னைக்கு ஆஃபீஸ் வரல. மேபி அவ ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம்ல. அப்புறம் எதுக்காக நான் இதை நினச்சி கவலைப்படணும்? நீயே சொல்லு பார்க்கலாம். அட ஆமாப்பா, நான் அதை யோசிக்கவே இல்லை பாரு. நான் கூட நேற்று என்ன நினச்சேன்னா, சரி ஓகே மகா சடனாக ப்ரப்போஸ் பண்ணினோன்னே வெற்றி ஷாக்கில் தான் சைலண்டாக இருக்கார் போல அப்படின்னு நினச்சேன். பட்
இன்னைக்கு அவர் ஆஃபீஸ் வராமல் இருக்கிறத பார்த்தா நீ சொல்கிற மாதிரி மகாவோட ப்ரப்போஸில் அவரை அக்செப்ட் பண்ணிக்கல போல இருக்கே. அதனால தான் அவர் ஆஃபீஸ் வரலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருந்தா எல்லாரும் ஆஃபீஸ் வந்திருக்கணும்ல. பட் அவர் வரல. ஐ திங்க் அவரை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஆஃபீஸ் வரலன்னு தோணுது. எஸ் மோனி, யூ ஆர் ரைட். இதுலேருந்து என்ன தெரியுது? வெற்றி மனசில் மகா இல்லை. ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி வெற்றி மனசில் மகா இல்லைன்னே வச்சுக்கோ. பட் நீங்க நேற்று ப்ரப்போஸ் பண்ணினேன், அவரே உங்ககிட்ட டைரெக்டாக பதில் சொன்னார்ல. பட் மகாக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லாமல் இருக்காருன்னா அது அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. ஹே, என்னப்பா கேள்வி இது? ராக்கி, மகா, வெற்றி 3 பேர் எவ்வளோ க்ளோஸ்னு ஆஃபீஸ்க்கே தெரியும். அப்படி இருக்கும்போது க்ளோஸான ஒரு பொண்ணுக்கிட்ட அவரால் எப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி என் மனசில் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அவளை அவாய்ட் பண்ண நினைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு அவர் ஆஃபீஸ் கூட வரல. இது கூட அவனுக்கு புரியலை. நீ சொல்கிறதெல்லாம் யோசிக்கும் போது இன்டெரக்டாக அவர் மகா ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டலாம் அண்ட் அவர் அவாய்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு போலஹா. என்ன சோஃபி, அகைன் வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணுவியா என்ன? அஃப்கோர்ஸ், இன்னொரு வாட்டி நான் வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறேன். பிகாஸ் அவ்வளோ சீக்கிரம் என்னால் அவரை விட்டு கொடுக்க முடியாது. சரி, ஓகே, லஞ்சுக்கு டைம் ஆகுது, ஃபஸ்ட்டு கிளம்பலாம் வா. பாட்டி, நானும் உங்க கூட கோவிலுக்கு வரனே. வைஷு, நீயாச்சும் பாட்டி கிட்ட சொல்லு. மித்மா, என்னடா இது? பாட்டி இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு. ஆதி இன்னைக்கு தான் மும்பைலேருந்து வரான். அதோட அவன் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறான்னு எங்ககிட்ட எல்லாம் பேசும்போதே தெரியுது. அவன் வரும்போது நீ வீட்டில் இருக்கணும்லடா, அதனால தான் சொல்கிறேன். இல்லை பாட்டி, அது அவர் எப்போ வராருன்னு இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை பாட்டி. அதனால தான் சொல்கிறேன் நானும் வரேன்னு. மேபி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் வரலாம்ல. ப்ளீஸ் பாட்டி, நானும் வரேன். வைஷுக்கு என்னடி நேஹா நின்றுக்கிட்டே இருக்க? பாட்டிக்கிட்ட சொல்லு. மித்து, எனக்கு என்னமோ பாட்டி சொல்கிறது தான் சரின்னு தோணுது. ஏன்னா ஆதி மாமா வந்தோடனே ஒன்றை தான் தேடுவார். அந்த டைம் நீ வீட்டில் இல்லைன்னா நல்லா இருக்காதுலடி. பேசாமல் நீ இங்கே இரு, நானும் பாட்டி மட்டும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். ஓகே? என்ன? ஐயோ வைஷு, ஏண்டி நீ வேற? பாட்டி, நான் தான் சொல்கிறேன்ல, அவர் காலையில் கால் பண்ணப்போ கூட நான் இப்போ தான் வருவேன் அப்போ தான் வருவேன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. இன்றைக்கி நான் வருவேன்னு மட்டும்தான் சொன்னார். ஒருவேளை அவர் நைட்டு கூட வரலாம்ல. ப்ளீஸ் பாட்டி, நானும் வரேன். வாங்க, நம்ம 3 பேர் சேர்ந்து கோவிலுக்கு போகலாம். நீ சொல்கிற பாயிண்ட்டும் வேலிடான ஒன்று தான். ஏன்னா ஆதி என்கிட்ட பேசும்போதும் இப்போ தான் வருவேன் அப்போ தான் வருவேன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. சரி, ஓகே ராமித்து, இப்போ என்ன, நீயும் எங்கள் கூட கோவிலுக்கு வரணும், அவ்வளோதானே? சரி, ஓகே, வாங்க 3 பேரும் போகலாம். ஓகேவா? தேங்க்ஸ் பாட்டி, தேங்க்யூ ஸோ மச். பாட்டி, எனக்கு என்னமோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோன்னு தோணுது. நீங்கள் வேணும்னா பாருங்கள், நம்ம கோவில் போன கேப்பில் ஆதி மாமா வந்து நின்றுட்டு மித்துவை தேட போகிறாரு. வைஷு, ஏண்டி நீ வேற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே தேடினாதான் இப்போ என்னஹா? ஓ, சரி சரி. ஆதி மாமாவுக்கு உன் மேலே எந்த அளவுக்கு காதல் பொங்கி வலியுதுன்னு இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும் மேடம். அதனால இப்படிலாம் சொல்லாதீங்க, சரிங்களா? ஐஷோ, போதுண்டி. பாட்டி, இவ்வளோ பாருங்க, ரொம்ப பேசுகிறா. சரி, ஓகே, வாங்க, டைம் ஆகுதுல, கோவிலுக்கு போகலாம். சரி, ஓகே, போகலாம். அதுக்கு முன்னாடி பூஜை ஜாமான்லாம் எடுக்கணும், அதெல்லாம் எடுத்துட்டு போகலாம். சரியா? பாட்டி, நீங்கள் இருங்க, நான் போய் பூஜை ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஐஷு, இரு, நானும் வரேன். என்ன வித்துடாலிங், பூஜை ஜாமான் எடுக்கிறதுக்கு 2 பேர்லாம் தேவையில்ல, நான் மட்டும் போதும். நீயும் பாட்டி கார்டனில் வெயிட் பண்ணுங்க, நான் பூஜை ஜாமான் எடுத்துட்டு உடனே வந்துடுறேன். ஐயோ, சரிடி, நீ போய் எடுத்துட்டு வா. பாட்டி, நம்ம வாங்க, கார்டனில் போய் வெயிட் பண்ணலாம். ஐயோ மித்துமா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்ததுல மீனாட்சி கிட்ட பூஜா வளகாப்பு சம்பந்தமா முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சு அதை மறந்தே போயிட்டேன். சரிம்மா, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீயும் வைஷுவும் இங்கே வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? சரிங்க பாட்டி. இந்த ஹிட்லர் இருக்கானே, போன கரையை சீக்கிரமா முடிஞ்சிருச்சுடி. ஸோ நான் இன்னைக்கே ஊருக்கு வந்துடுவேன்னு காலையில் கால் பண்ணினான். ஆனால் எப்போ வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. மறுபடியும் நான் கால் பண்ணினாலும் சுத்தமாக எடுக்கவே இல்லை. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டினா எப்படிங்கிறத அவனுக்கு நான் காட்டுறேன். ஹாய் மித்துக்குட்டி. ஹிட்லர், நீயா? ஆமா மனைவி, நானே தான். மித்துக்குட்டி, உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமாடி? மிஸ் யூ சோ மச் டி.
ஹிட்லர், நானும் உன்னை நிறைய மிஸ் பண்ணேன். மிஸ் யூ டூ. ஆனால் நீ என்கிட்ட இப்போ வரத சொல்லவே இல்லை. காலையிலேருந்து எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன் எப்போ வரேன்னு, நீ சொல்லவே இல்லை. அது சும்மா சர்ப்ரைஸ். எப்படி இருந்துச்சு மாமாவோட சர்ப்ரைஸ்? அது சரி, சர்ப்ரைஸ். மொவனே, உண்மையில எனக்கு எவ்வளோ கோவத்தில் இருந்தேன்னு தெரியுமா? அச்சோ அப்படியா? பொண்டாடி கோவமா இருந்தா உடனே சமாதானப்படுத்தணுமே. அப்போ என் மித்து பாப்பா கோவத்தை சமாதானப்படுத்திடலாமா? என்ன ஹிட்லர், அடி வாங்க போறேனே. சரி ஓகே, நம்ம கார்டன்ல இருக்கோம், முதல்ல இறக்கி விடு ஹிட்லர். முடியாது. என் மித்துக்குட்டியை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். சரி ஓகே, நீ சொல்றது சரிதான். நம்ம கார்டன்ல நிக்கிறோம்ல, ஃபர்ஸ்ட் நம்ம ரூமுக்கு போலாம் வா. என்ன ரூம்கா? இப்போ வா. ஆமா இப்போதான். இது என்னடி கேள்வி? ஏண்டி உனக்கு எவ்வளோ மிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்ற? எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. நீ என்னடா இப்போவான்னு கேட்குற? இப்போ இல்லாம வேற எப்போ? இல்லை ஹிட்லர், அது நான் பாட்டி வைஷு 3 பேர் கோவிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். பாட்டியும் வைஷுவும் உள்ளே போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. நாங்கள் கோவிலுக்கு போகணும். என்ன கோவிலுக்கு போறியா? ஏய் என்னடி இது? புருஷக்கார 2 நாளா பார்க்காம தவிச்சு போய் கிடக்குறான். அவனை பார்க்கறத விட்டுட்டு கோவிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஹிட்லர், நீ தான் என்கிட்ட சொல்லவே இல்லையே எப்போ வரேன்னு. அதனால தான் நானும் பாட்டிக்கிட்ட கோவிலுக்கு வரேன்னு சொன்னேன். நீ முன்னவே சொல்லியிருந்தனா நான் சொல்லியிருந்திருக்க மாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இப்போ நான் போகாமல் இருந்தால் தப்பாக நினைப்பாங்கல்ல. ஓகே. ஹிட்லருக்கு என்னாச்சு? இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டல்லாக இருக்க? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அது உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் தாண்டி சொல்லாம வந்தேன். ஆனா சரி ஓகே, நீ பாட்டி கூட கோவிலுக்கு போயிட்டு வா. இல்லை ஹிட்லர், அது பெத்துமா என் பேரன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறானே, இதுக்கு மேலே நீ கோவிலுக்கு வரணுமா என்ன? ஹிட்லர், இறக்கி விடு ஹிட்லர், இதுக்கு தான் நான் சொன்னேன், இறக்கி விடு. ஜானு, வைஷு, நீங்க எப்போ வந்தீங்க? ஐயோ அதிமாமா, ரொம்பலாம் பயப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். ஹிட்லர், என்ன பண்ற? பாட்டி இருக்காங்க, இறக்கி விடு. பாட்டி, ஒரு 2 மினிட்ஸ் பாட்டி, இதோ நான் வந்துடுறேன். மித்தமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. நானும் வைஷுவும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், சரியா? ஆதி பாவம் ரொம்ப டயர்டாக வந்திருப்பான், அவனை ஃபர்ஸ்ட் போய் நீ கவனி, சரியா? இல்லை பாட்டி, அது எத்தோ பாட்டி சொன்னா அதில் அர்த்தம் இருக்கும். ஆதி உன் பொண்டாட்டிய கார்டன்லேயே வச்சிருக்காம ஃபர்ஸ்ட் உள்ள கூப்பிட்டுட்டு போடா. வைஷுமா வாடா, நம்ம கிளம்பலாம். சரிங்க பாட்டி, வாங்க போலாம். ஐயோ பூச்சி, என்ன ஹிட்லர் இது? நான் தான் சொன்னல இறக்கி விடுன்னு. நீ பாட்டுக்கு நான் சொன்ன எதையுமே காதில் வாங்கவே இல்லை. பூச்சி, பாட்டி தப்பா நினைச்சிருப்பாங்க, வைஷுவும் தப்பா நினைச்சிருப்பா. ஐயோ என் எல்கேஜி பாப்பா, அதெல்லாம் யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்கடி. அதோட பாட்டிக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, அதனாலதான் பாட்டி உன்ன கோவிலுக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க. இது கூட உனக்கு புரியல. உன்ன வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. போதும், சரி ஓகே, இப்போ வச்சு இறக்கி விடு. கண்டிப்பா இறக்கி விடணுமாடி? இது என்ன கேள்வி? ஆமா, கண்டிப்பா இறக்கி தான் விடணும். ப்ளீஸ் இறக்கி விடு, வேற யாராச்சும் பாத்திர போறாங்க, தப்பா நினைப்பாங்க. அவளே ரொம்ப பண்றல. என் ஏரியாக்கு வாடி, அவங்க வச்சுக்கிற உன்ன. என்ன ஓ ஏரியாவா? புரியல. ஓ ஏரியானா? நம்ம பெட்ரூம். புண்ண அடி வாங்க போற நீ, ஃப்ராடு. இறக்கி விடு. சரி ஓகே இறக்கி விடுறேன், போதுமா? ஹிட்லர், நீ பாவம் டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா வந்திருக்க. ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓகே? சரிங்க மனைவி. லவ் யூ மித்து பாப்பா. லவ் யூ டு ஹிட்லர். சரி ஓகே, இறக்கி விடு. சரிடி, நீ உள்ள போ, நான் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வரேன். வெற்றிக்கு என்னாச்சு? ஏன் அவர் இன்னைக்கு ஆஃபீஸ் வரல? இது வரைக்கும் அவர் எவ்வளோ அர்ஜென்டான சுச்சுவேஷன் இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டதே இல்லை. எப்படியா இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். இன்னைக்கே வரல, எதுவுமே புரியலையே. ஒருவேளை நம்ம வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணினது அவருக்கு பிடிக்கலையோ? எங்கள் ஆஃபீஸ் வந்தால் எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம தான் அவர் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டாரோ? ஒருவேளை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் எனக்கு லீவ் போட்டிருப்பாரோ? இல்லையே. ஆனால் வெற்றி சோஃபி கிட்ட என் மனசில் வேறு பொண்ணு இருக்கா, அவள் எந்த ஆஃபீஸ்கானலாம் சொன்னார். அப்போ ஒருவேளை நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோமோ? அது நம்ம தானே. ஒருவேளை வெற்றி மனசில் வேற யாராச்சும் இருப்பாங்களோ? என்னன்னே தெரியல.
மனசுலாம் ஒரு மாதிரி இருக்குது. நான் என்னதான் ராக்கி கிட்ட நான் ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் மனசு ஓரத்தில் வெற்றியை நான் ஹர்ட் பண்ணிட்டேனோன்னு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெற்றி மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்துருக்கணும். ச்சே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். வெற்றிக்கு ஒரு வேளை என்ன பிடிக்கலையோ, அதனால தான் அவர் எனக்கு லீவ் போட்டு அவாய்ட் பண்ணுறாரோ என்னன்னே புரியலை. இருந்தாலும் நேற்று நான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்க கூடாது. அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருந்திருக்கணும். என்ன இது, நம்ம நினைச்சதுக்கு மாறா வேற என்னமோ நடந்துட்டு இருக்கு. வெற்றி இன்னைக்கு சம்மந்தமே இல்லாம ஆஃபீஸ் வராம இருக்காரு. அவர் வந்தோடனே நேற்று மகா ப்ரப்போஸ் பண்ணினதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு ஆர்வமா இருந்தா அவர் என்ன இன்னைக்கு ஆஃபீஸ் வரவே இல்லை. கால் பண்ணினாலும் எடுக்கவே இல்லை. அப்படியே ஒரே ஒரு டைம் எடுத்து நான் லேட்டாக கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. ஐயோ, என்னாச்சு ஏதாச்சுன்னே புரியலை. ஒருவேளை மகா ப்ரப்போஸ் பண்ணினது வெற்றிக்கு பிடிக்கலையோ? ஆனால் வெற்றிக்கு மகாவை பிடிக்காம போகிறதுக்கு ரீசனே இல்லையே. பிகாஸ் நானே நிறைய வாட்டி அவரை நோட் பண்ணியிருக்கேன். இருந்தும் என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியலை. மகா என்ன தான் என்கிட்ட கேஷுவலாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவள் ஒரு ஓரத்தில் வெற்றியை தேடிக்கிட்டு தான் இருக்கா. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஐயோ கடவுளே, வெற்றி மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்காருன்னு எதுவுமே புரியலை. ஒருவேளை மகாவை பிடிக்கலன்னா அது டேரெக்டாகவே சொல்லலாம்ல. ஆனால் என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே புரியலையே. ஒருவேளை மகாவுக்கு கால் பண்ணியிருப்பாரோ? சரி, ஓகே, அவகிட்ட கேட்கலாம். மகா, என்னாச்சு இவளுக்கு? எதுவும் யோசனையில் இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பா வெற்றி பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா. மகா, ஹே மகா, ஒன்ன தாண்டி. என்னடா கூப்பிட்டியா? ஆமாண்டி. அம்மா வெற்றி கால் பண்ணாரா? இல்லையே. அம்மா உனக்கு கால் பண்ணினாரா? இல்லடி, நான் கால் பண்ணிட்டே இருந்தேன், கால் பிக் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு வாட்டி ஃபோன் அட்டன் பண்ணி லேட்டாக கூப்பிட்றேன்னு சொல்லி வச்சுட்டாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே புரியல. ஓ அப்படியா, சரிடா. என்ன இவ இப்பவும் கேஷுவலாக பதில் சொல்றா? இவ உண்மையாவே கேஷுவலாக தான் இருக்காளா, இல்லை கேஷுவலாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாளானே தெரியல. ஆனால் இது வெற்றியே இப்படி நடந்துக்கிறாரு, சுத்தமாக புரியவே இல்லை. ஐயோ கடவுளே. ராக்கி, சரிடா, ஒர்க் முடிஞ்சிருச்சு, கிளம்பலாமா? மகா, ஒரு நிமிஷம் இரு. என்னடா? ஹே கில்லடி, நேற்று நீ வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணினேன். இன்னைக்கு அவர் வருவாரு, அவர் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு அவர் ஆஃபீஸ்க்கு லீவு. என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. நீ நீ எப்படி மகா இவ்வளோ கேஷுவலாக இருக்க? நீ உண்மையாவே கேஷுவலாக தான் இருக்கியா, இல்லை கேஷுவலாக இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? ராக்கி, புரியல, நீ எதுக்கு இப்படியே கேட்டுட்டு இருக்கேன்னு. ஐயோ கடவுளே, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அவருக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணிருக்கடி. இப்போ வரைக்கும் அவர் இன்னும் அவர் பதில சொல்லவே இல்லை. அது தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? அட்லீஸ்ட் நீயாச்சும் அவர்கிட்ட கேட்கலாம்ல பதில் என்னன்னு. வாட் ராக்கி, என்ன பேசுற நீ? எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் போய் அதை சொன்னேன். அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் அவரே வந்து என்கிட்ட சொல்லுவாரு. இதுல நான் போய் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நானா போய் கேட்டேன்னா எனக்கும் கவினுக்கும் என்ன ராக்கி டிஃபரன்ஸ் இருக்கு? நீயே சொல்லு. இல்லடி, நான் அப்படி சொல்லல. ஐயோ போதும் ராக்கி, தயவு செஞ்சு நிறுத்துறியா? எனக்கு இந்த படத்துல வர மாதிரி பக்கம் பக்கமா வசனம்லாம் பேச தெரியாது. எனக்கு ஒரு விஷயம் தான், மனசுக்கு பிடிச்சிருந்தா அவங்க கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க ராக்கி. அவங்களுக்கு அது தோணணும், அவ்வளோதான். சரியா? என் மனசுக்கு தோணுச்சு, நான் போய் சொன்னேன். வெற்றி மனசுக்கு தோணுச்சுன்னா அவரே வந்து சொல்லுவாரு. சரியா? மற்றபடி இதில் போயிட்டு நான் அவரை துரத்தி பதில் சொல்லுங்க நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கும் அந்த கவினுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும் ராக்கி. அதனால எனக்கு சும்மா அவர்கிட்ட போய் கேட்க பிடிக்கல ராக்கி. சும்மானு இல்லை, அவர்கிட்ட பதில கேட்க பிடிக்கல. அவருக்கு உண்மையாவே எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவரே என்கிட்ட வந்து சொல்லுவார். சரியா? தயவு செஞ்சு நீ டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்காதடா ப்ளீஸ். சரிடி, இப்போதைக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறா? கூல். அம்மா, உனக்கு வெற்றி மேல கோவமே வரலையா? நான் எதுக்கு அவர் மேல கோவப்படணும்? நான் என் விருப்பத்தை சொன்னங்கிறதுக்காக அவரும் உடனே அவர் விருப்பத்தை என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லடா. ஏன்னா இது உனக்கு புரியவே மாட்டேங்குது. இங்க பாரு ராக்கி, காதலுங்கிறது கட்டாயப்படுத்தி எப்பவுமே வராது, அது தானா வரணும். சரியா? இதுக்கு மேல உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், பாய். என்ன இவ பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போயிட்டா? ஐயோ கடவுளே, வெற்றி மட்டும் இன்னைக்கு ஆஃபீஸ் வந்திருந்தாருன்னா இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் எனக்கு வந்திருக்காது. அவருக்கு எதுக்கு இன்னைக்கு சம்மந்தமே இல்லாம லீவ் போட்டாருன்னு தெரில. லீவ் போட்டதான் போட்டாரு, என்ன ரீசன் ஆச்சு சொல்லலாம்ல, எதுவுமே சொல்லல. ஐயோ கடவுளே, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நான் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பேசி போட்டிருந்தேன். அதில் ஏகப்பட்ட பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் எல்லாரோட கமெண்ட்ஸ்லையுமே அவ்வளோ லவ், அப்புறம் அவ்வளோ கேர் வந்து தெரிஞ்சது. ஸோ அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 நன்றி.
ஆக்சுவலாக இன்னும் எனக்கு வாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலை. அது இன்றைக்கி உங்களுக்கு எபிசோட்லேயே நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படியே உடனே வீடியோ போட்டிங்க, இன்னும் கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோ போட்டிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். பட் ஆல்ரெடி ஒரு நாள் வந்து கேப் ஆகிடுச்சு. ஒன்று ஸ்டோரியோட கண்டினியூட்டி போயிடும், இன்னொன்று வந்து என்னென்னா வியூஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். அண்டு ஒன் மோர் திங் வந்து என்னென்னா, இப்போ ரீசன்ட் டைமில் யூடியூப்பில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க பயமாக இருக்குது லீவ் விடுறதுக்கு. அதுதான் மெயின் ரீசன். அதனால தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து கொடுத்தேன். வீடியோவில் வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருந்துருப்பீங்க. போக போக க்யூர் ஆகிடும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். க்யூர் ஆகிடும் தான் நினைக்கிறேன். அண்டு ஒன்ஸ் அகெயின் என் மேலே நீங்கள் காட்டின லவ்வுக்கும் கேருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும், மறக்காம ஹைப் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.